மேஷராசிக்காரர்களுக்கு எது எப்படியோ இன்னிலிருந்து நல்ல நேரம் வந்தாச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே காரணம் 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம். தை மாதத்திலிருந்து தை மாத பலனை எத்தனை நாள் சார் சொல்லிட்டு இருப்பீங்க? பிரச்சனை என்னன்னா, கடந்த நவம்பர் மாதத்தில் ஆரம்பித்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த சனி பகவான் அடைஞ்சார். அடுத்த வாரத்துலலாம் ஆஸ்க் ராம்ஜின்னு ஒரு ஏஐயே வரப்போகுது. நிறைய இளைஞர்களோடு பிரயாணிக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ஸ்பிரிச்சுவலாக உங்களை தயார்படுத்திக்கோங்க. நண்பர்களே, மேஷராசிக்காரர்கள் தை மாதம் பிறந்தவுடன் பணம் வரப்போகிறது. பணம் வருவதற்கு ஒன்றே ஒன்று தான் செய்யணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இனிய தை பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிமிடம் இது. காரணம், கடந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடத்திற்கு மேலாக ஆன்மீக பரிகாரம் அந்த சேனலில் இணைந்து வாய்ப்பளித்த ஸ்ரீதிவ்யா மேடம் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. உங்களெல்லாம் சந்திக்கிற பாக்கியம் அதனால தான் கிடச்சிது. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு எது எப்படியோ இன்னிலிருந்து நல்ல நேரம் வந்தாச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே காரணம் 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அது சாதாரண ஆள் கிடையாது. உங்கள் ராசிநாதன் அவன் 10ஆம் இடத்துல நேற்று தான் உச்சம், மகரத்தில் உச்சம். இன்றைய தினம் மகரத்தில் சூரிய பகவான் எழுந்து அருளுகிறார். இன்னைக்கு சாயந்தரம் மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது. இன்னைக்கு நேற்று சாயந்தரம் வந்தவர் ஃபுல் ஸ்விங்கில் இருக்கார். இன்றைக்கி பொங்கல் வைக்கிற நேரமெல்லாம் நம்ம சேனலில் நிறைய, நம்ம சேனல்னாலே ஸ்பெஷல் தான். எப்பயுமே லீடிங்கில் இருக்கிற ஒரு சேனல்னால் அது நம்ம சேனல் மட்டும்தான். எதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம சேனலில் வந்துடலாம். நிறைய தோழர்கள் என் கூட பேசுகிறாங்க. அவர்கள் அத்தனை பேருக்கு நன்றி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான, எப்படி நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு மாதிரி அனுகிரகம் பண்ணுதோ அந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உங்களுக்கு குருமார்களாக சொல்லி கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி சில பேர் ஜாலியாக சொல்லுவாங்க, சில பேர் சீரியஸாக அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் சொல்கிறாங்க. அவ்வகையில் இந்த சூரிய பகவான் 10லே வரும் பொழுது வாழ்க்கை மாறப்போகுது. அரசியல் பிரபலங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். செவ்வாய் உச்சம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது. எழுதி வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் இந்த மாதம். தை பிறந்தாலும் பிறக்குது. உங்கள் காட்டில் மழை. சார், காசு வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இந்த தை மாதத்திலிருந்து தை மாத பலனை எத்தனை நாள் சார் சொல்லிட்டு இருப்பீங்க? பிரச்சனை என்னென்னா, கடந்த நவம்பர் மாதத்தில் ஆரம்பித்த டிஸ்ட்ராக்ஷன்ஸு இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். குரு பகவான் அதிசாரமாக போனார். திடீர்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மார்கழி மாதம் வந்தது, ஒரு நன்மை கூட இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் இன்னையிலேருந்து வீட்டில் மங்கள சத்தங்கள் கேட்க போகுது. சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கின்ற மாதமாக அதனால தான் அறியப்படுகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல ஒரு ஊரே உட்காந்துருக்கீங்க. யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ராசிநாதன் செவ்வாய் பகவானை தொடர்ந்து, 2 கூடிய சுக்கிரனை தொடர்ந்து, 5 கூடிய சூரியனை தொடர்ந்து. ஏன் மேஷம் இவ்வளோ ஸ்பெஷல்னா, 5 கூடிய யோகாதிபதி சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறான். மிக பிரம்மாண்ட புகழ்வாய்ந்த அமைப்புங்க அது. அப்போ உங்கள் தொழிலில் நீங்கள் டாப்பராக இருப்பீங்க. உங்களை எங்கன்னு தேடுவாங்க. இவர் இருந்தால் தான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு நான் வருவேன்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய புகழை அடைவீங்க. மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவது மட்டும் கிடையாது, பண வரவு விளையாட போகுது. காசு, பணம், திட்டு, மணி காசு வர்ற விஷயங்கள் எல்லாம் இப்படி விளையாடுவீங்க. காரணம் என்ன சொல்லுங்கள்? காரணம், மேஷராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகக்கூடிய 2 கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகிறதுனால வேலையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நண்பர்களே, நான் எப்பயுமே ஒரு விஷயத்த எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, நமக்கு புதுசாக ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். அது எனக்கு ஒரு சிறுவர்கள் வாய்ப்பு கொடுத்தாலும் சரி, நான் அந்த வாய்ப்பை தவற விடுறதில்லை. என் கூட நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அடுத்த வாரத்துலலாம் ஆஸ்க் ராம்ஜின்னு ஒரு ஏஐயே வரப்போகுது.
இந்த நிறைய இளைஞர்களோடு பிரயாணிக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். எப்பொழுதுமே ஒரு தொழிலில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது தவற விடாதீங்க. புதுசாக ஒரு வாய்ப்பு ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த கடை பக்கத்தில் ஒரு இடம் வருது, அந்த இடத்துல ஒரு கடை இருக்குது, இப்பயே முயற்சி பண்ணிங்கன்னா அந்த கடையை நீங்கள் பண்ணால் கடை 2 கடையும் சேர்த்து நீங்கள் ஒரே கடையாக மாற்றி பெருசாக்கலாம். ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. உங்களுக்கு ஏதோ குட் நியூஸ் வருதுன்னு அர்த்தம். நீங்கள் இங்கே வாங்குறீங்க, அதுக்கு பதிலாக இங்கே வாங்கினீங்கன்னா டோர் டெலிவரியாக பண்ணிடுவாங்க, கொரியர் சார்ஜ் மிச்சம்பாங்க. என்னடா ஒரு 500 ரூபாய்க்கு போயிட்டு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு, ஒன்று ஒரு வாய்ப்பு. சும்மா உட்காந்து இன்ஸ்டா பார்த்தா கூட, நான் நிறைய இன்ஸ்டா பார்ப்பேன் நண்பர்களே. சும்மா உட்காந்து இன்ஸ்டா பார்த்தா கூட உங்கள் தொழில் ரீதியாக பாருங்கள். உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது ரீதியான விஷயங்கள் தான் நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்கணும், யூடியூப்பில் பார்க்கணும். எதை பார்த்தாலும் இதை பற்றியே பாருங்கள். இந்த தை மாதத்திலிருந்து 2 குடையவன் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இதிலிருந்து வருமானம் வரும். ஜஸ்ட்டு சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. சென்னையில் இருக்கிறவங்க இந்த ஹாலிடேஸில் இந்த 5 நாளில் இன்றைக்கி கவர்மெண்ட் வர கட்டாய விடுப்புன்னு சொன்னப்போ உள்ளபடியே நான் மகிழ்ந்தேன். இப்போ தான் தொழிலாளர் சட்டங்களில் நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். கம்பல்சரி லீவ் விட்டாகணுங்கிற நிலைமைக்கு. இல்லைன்னா எல்லோரும் கார்பரேட்டில் என்ன பண்ணியிருப்பான், இந்நேரம் ஓவர் டைம் போட்டு மிதின்னு மிதிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போது கம்பல்சரி லீவுன்னொன்னே உண்மையிலேயே நான் கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்கிறேன். இப்போ தான் நம்ம அடுத்த லெவல் போகிறோம். இந்த 5 நாளில் ஸ்பிரிச்சுவலாக உங்களை தயார்படுத்திக்கோங்க. நண்பர்களே, மேஷராசிக்காரர்கள் தை மாதம் பிறந்தவுடன் பணம் வரப்போகிறது. பணம் வருவதற்கு ஒன்று தான் செய்யணும். இனிமேல் எந்த காரியத்தை தொடங்கினாலும் சில்வர் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, அல்லது சில்வர் இருந்தால் கையில் போட்டுக்கோங்க. சில்வர் ரிங்கு, சில்வர் பிரேஸ்லெட்டு போடுங்க. வெள்ளிக்கிழமைகளில் அல்லிக்கிழமை மங்களம் கமழ. சார் இது அதுதானே? இது இனிமேல் நம்மளுது. இனிமேல் நம்ம பொதுவாக அப்போ 2ஆம் இடத்துல இனிமேல் சுக்கிரன் உங்கால். சுக்கிரன் நீங்கள் 10ஆம் இடத்தோட தொடர்பு பண்ணிட்டார். கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த மாதம் வாங்கியிருக்கேன் சார். மிக அற்புதமான நேரம் உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு இதோட வேல்யூ தெரில. காரணம் என்ன அப்படின்னா 2 கூடிய சுக்கிரன் 10. சார் இப்போ நான் என்ன சார் செய்யணுங்கிறீங்க? இப்போ இந்த 5 நாளில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தரவுகள் படிங்க. நண்பர்களே, நான் எனக்கு நானே ஒரு டார்கெட் வச்சு அதுக்கு நானே படித்து நானே தயாராவேன். என்னோடய வீடு நிறைய வெறும் புத்தகங்கள் மட்டும்தான். இங்கே பாருங்கள், மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த 5 நாளில் சுக்கிரஸ்தலங்கள் காஞ்சிபுரம் போங்க, மாங்காடு போங்க. இங்கே தான் இருக்குது சென்னை மாங்காடில் இருக்க காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அது சுக்கிரஸ்தலங்க. சென்னை காளிகாம்பாள் கோயில் சுக்கிரஸ்தலம். அல்லது கஞ்சனூர் போங்க, ஒரு தடவை சுக்கிரனை போய் பார்த்துட்டு வாங்க. தை மாதம் தொட்டு உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது. சூப்பராக இருக்க போகிறீங்க. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.